எம்புரான் மோகன்லால் நடித்த ரொம்பவும் ஹைப்பு கொடுக்கப்பட்ட ஒரு படம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 180 கோடிக்கு மேலே செலவு பண்ணி எடுக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. இந்த படம் ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் ட்ராமா, ஒரு நிகழ்கால அரசியலும் உள்ளுக்குள்ளார கொடுத்துருக்கு இந்த படம். இந்த படத்தினுடைய கதை அரசியல் அப்படின்னு சொன்ன உடனே டைட்டில் கார்டிலிருந்து ரயில் எரிப்பெல்லாம் காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. 2002 ஒரு மிகப்பெரிய கொலை சம்பவம் ஒன்று நடக்கு. கட் பண்ணால் இந்த உலகத்தையே வந்து 2 மிகப்பெரிய டீம் தான் வந்து சிண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. ஒன்று சைனா ஆஃப்ரிக்கோ, இன்னொன்று இண்டோ அரப். அந்த இண்டோ அரபில் யார் தலை அப்படின்னா ஆப்ராம் அப்படிங்கிற நம்ம லூசிஃபர் தான். ஸோ அவர் இறங்கி அந்த சைனோ ஆஃப்ரிக்கோ டீமை வந்து சின்ன பொண்ணமாக்குறாரு. கட் பண்ண நிகழ்கால கேரளா அரசியலில் முதலமைச்சர் ஏகப்பட்ட ஊழல் பண்ணி வச்சுருக்கிறாரு. அதாவது ஊழல் மலிந்து வெள்ள மாதிரி ஓடுது அப்படி தான் சொல்லணும். அவர் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக தன்னுடைய கட்சியை 2ஆக உடைக்கிறாரு. இன்னொரு பார்ட்டியோடு சேர்ந்து பயணம் பண்ண போகிறேன், அதுக்கு என்னோடய பார்ட்டியின் பெயர் இதுதான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு. அந்த பார்ட்டி யார் அப்படின்னா வட மாநிலத்திலிருந்து உள்ளே வரக்கூடிய ஒரு பார்ட்டி. ஸோ அவங்க எதுக்காக உள்ளே வராங்க அப்படின்னா அதுக்கு சரியான பதிலை உள்ளே வச்சுருந்துருப்பாங்க. இது வந்து கேரள மக்கள் ரசிப்பாங்க. அது ஏன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மாநிலமே ரொம்ப சின்ன மாநிலம், இதில் எந்த வரவும் கிடையாது, எந்த செலவும் கிடையாது. இதுக்கு எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணோம், நீ சொல்கிறது என்னமோ சரிதான், ஆனால் நான் அதுக்கு வரல, இந்த போர்ட் இருக்கு இல்லையா, அதை வச்சு என்ன பண்ணணுமோ அதை நான் செஞ்சுக்குவேன், அதில் நான் சரியாக கவனமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. டொவினோ தாமஸ் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறாரு. இவரை முதலமைச்சர் ஆக்கினதே நம்ம லூசிஃபர் தான். அவர் கண்டிப்பாக இங்கே வந்தே ஆகணும், அவர் வந்தால் தான் இவரை ஒரு வழி பண்ணுவார், அவர் தான் நேர்மையான அரசியலை கொண்டுட்டு வருவார். ஸோ இவர் இப்போ இங்கே வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு குரல் ஒன்று ஓங்கி ஒலிக்க ஆரம்பிக்குது. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி மஞ்சு வாரியர் தன்னுடைய தம்பியை டொவினோ தாமஸை எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறார். அப்போ இவருக்கு ஒரு சம்பவம் ஒன்று நடக்கு. இதை தொடர்ந்தே மஞ்சு வாரியர் ஒரு கேஸில் கைது செய்யப்படுறாங்க. அந்த கைது செய்யப்படுறப்ப டக்குன்னு நமக்கு ஞாபகம் வர மாதிரி ஒரு டைலாக் ஒன்று கொடுப்பாங்க. இது என்ன பீகார்னு நினச்சிங்கன்னா ஒன்றா உள்ளே வந்து கைது பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று எழுப்பாங்க. அது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் பொலிட்டிக்கலாக. ஸோ எண்டு அப்படின்னு பார்த்தோம்னா சண்டை ஒன்று வரும், 2 பேரும் அடிச்சுக்குவாங்க, அது பரவாயில்ல. ஒரு கத்தி குத்து கேம் ஒன்று நடக்கும். அதை பிருத்திவிராஜ் ஒரு குத்து குத்திட்டு இன்னொரு கத்தியை தூக்கி மோகன்லால்கிட்ட போடுவார். அவர் ஒரு குத்து குத்திட்டு மறுபடியும் இங்கே போடுவார். ஒரு 2 தடவை போட்டால் பரவாயில்ல, 20 தடவை மாற்றி 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 கத்தியை தூக்கி போட்டு விளையாண்டுருப்பாங்க. அதுலேயும் ஒரு க்ளோஸ் போகும், டக்குன்னு ஒய்டு வரும், ஜூம் இன் ஜூம் அவுட் அந்த மாதிரி போய்ட்டுருக்கும். இது வந்து 300 வந்த ஒரு ஃபைட் ஸ்டைல். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அதை காப்பி அடித்து பண்ணியிருந்தாங்க. இதை கொஞ்சம் வித்தியாசமாக வேறு ஏதாவது ஒன்று பண்ணியிருந்துருக்கலாம். ரொம்ப போர் அடிக்கிற ஃபைட்டு வந்து அந்த கிளைமேக்ஸில் நடக்கக்கூடிய சண்டை தான். இன்னொன்று, இந்த படம் ரொம்ப லேகான ஒரு படம். பொலிட்டிக்கலை மட்டும் எடுத்துகிட்டு பண்ணியிருந்தா அட்டகாசமான படம் இது. இந்த இன்டர்நேஷ்னல் க்ரைமை கொண்டுட்டு வந்து உள்ளே வச்சது சுத்தமாக வேஸ்ட்டு. அது ஏன் அப்படின்னா ஒரு க்ரைம் எடுத்துகிட்டு அந்த க்ரைமுக்கு ஒரு சொல்யூஷனோ அந்த மாதிரி கொண்டுட்டு போயிருந்தால் கூட பரவாயில்ல. ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையில் என்னென்னா 3 ஹெலிகாப்டர் கொண்டுட்டு போய் நிற்க வச்சு கடகடன்னு சுட்டுட்டு, இங்கே பற்றியா நீ குடிக்கிற சரக்கில் புல்லட் போட்டிருக்கேன், அடுத்த புல்லட் உன் தலையில் இறங்கிறோம் பார்த்துக்கோ அப்படிங்க. இதோட கொடுமையான விஷயம் என்னென்னா, நம்ம பாட்சா படத்தில் பார்த்துருப்போம், கண்ணா கொஞ்சம் அங்கே பார் அப்படிங்கிற மாதிரி சர்ச்சுக்குள்ளார வந்து கபுகாவை கொள்கிற சீன் வந்து மிகச்சிறந்த காமெடியாக இருந்திருக்கும். சரி விட்டுருவோம், இதுவும் வேண்டாம். இதில் வந்து மோகன்லால் ஃபேன் வந்து ரொம்பவும் கோபப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் அவருக்கு ஒரு 10 ஷாட்டு 15 ஷாட் தான் இருக்கும். எல்லாமே வந்து ஹை ஸ்பீட் ஷாட்டு. டைலாக் எல்லாமே 4 டைலாக் 3 டைலாக் தான். அதுலேயும் ஏற்கனவே ஃபஸ்ட் பார்ட்டில் வந்த டைலாக்கும் இதுக்குள்ளார இருக்குது. புதுசாக பெருசாக ஒன்றுமே கிடையாது. ஒருத்தருடைய ரிவெஞ்சுக்கு இவர் ஹெல்ப் பண்ணுறாரு, அவ்வளோதான். தேர்ட் பார்ட்டு இவருக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இருக்குது, பாருங்கள். முடிஞ்ச ஐமேக்ஸில் வாய்ப்பு கிடைச்சா பாருங்கள், நல்லாயிருக்கும், விஷுவல்லாம் நல்லாயிருக்கு. ஸோ இதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ பண்ணியிருக்கோம், பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.